உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கே. யாருங்க இருக்கிறது? யாராவது இருக்கீங்களா? எனக்கு இந்த கதவை திறந்து விடுங்க. இந்த ஆளை தடுத்தே ஆகணும், இல்லைன்னா என்னோட கதை முடிஞ்சு போயிடுமே. இப்ப என்ன பண்றது? துளசி, இப்போ உன்னோட கதாபாத்திரத்துல நான் மாற வேண்டிய நேரம் வந்தாச்சு. யாரு யாரு பாத? யாராவது இருக்கீங்களா வெளிய? யாராவது வெளிய இருந்து கதவை திறங்க. உள்ள யாரோ இருக்காங்க போல இருக்கு. யாரு உள்ள இருக்காங்கன்னு பாத்தாரலாம். யாராவது இருக்கீங்களா? வெளியில இருந்து கதவை திறங்க. நான் இங்க ஐஸ்ல மாட்டிக்கிட்டேன். அசோக், நல்ல வேலை நீங்க வந்துட்ட. நான் இவ்வளோ நேரம் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டல, இதுக்கப்புறம் உன்னால இங்க இருந்து வெளியே போகவே முடியாது. யாரும் இல்லையே. யாரு பேசுனது?
ஆ, இந்த ராத்திரி நேரத்துல இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இங்க மனுஷன் இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னா இங்க ஐ! இல்ல குஷி, நீ கோவமா இருக்கல? ஓகே, என்ன புடிச்சு கத்து. என் மேல கோவமா இருக்கல்ல? என்ன திட்டு, நல்லா திட்டு. என் போனை புடுங்கனல, புடுங்கிக்கோ. கேபிள் கனெக்ஷன் கூட கட் பண்ணிடு. லைஃப்ல இனிமே என்ன டிவியே பார்க்க விடாத. என்ன அடிய. குஷி, இல்ல குஷி ப்ளீஸ். என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அண்ணா ராதா திரும்ப வரக்கூடாதுன்னு தப்பி தவறி கூட சொல்லிடாத. குஷி நான் சொல்றத கேளு. நான் No. நான் சொல்றதை நீ கேளு. நான் என்னோட அம்மாவை பார்த்ததே கிடையாது. நான் அவங்கள சந்திச்சதே கிடையாது. அம்மானா எப்படிலாம் இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க லவ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி எனக்கும் அம்மா வேணும்னு நான் டெய்லியும் ப்ரே பண்ணுவேன். ராதா எனக்கு கடவுள் கிருஷ்ணா கொடுத்த gift. ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா என்னோட பிரேயரை கேட்டுட்டாரு. ராதாவை என்னோட அம்மாவா மாத்தி அனுப்பிட்டாரு. ராதா என்னோட லைஃப்ல எல்லாத்த விடவும் இம்பார்ட்டன்ட். இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே புரிஞ்சிருக்கணும்ல. பாட்டு எப்படி உன்னோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு நியூ மம்மியா பாத்துக்கிட்டாங்களோ, உனக்கு லவ் கொடுத்து உனக்கு கேர் பண்ணிக்கிட்டாங்களோ, உனக்கு இம்பார்ட்டன்ட் ஆனாங்களோ, அதே மாதிரி தானே ராதாவும் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஆனா ஒருவேளை ராதா என்னை விட்டு போயிட்டானா அப்புறம் நானும் விட்டுட்டு போயிடுவேன். ராதாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் செத்துருவேன். குஷி, குஷி என்ன ப்ளீஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.